இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, 14ஆம் தேதி நடந்த குரு பேச்சை பற்றி பலன்களை பார்த்து கொண்டு வரும் நண்பர்களே, அந்த வகையில் கடகராசி கடகராசி என்பது ஒரு தனித்துவமான ராசி, தனித்துவமான லக்னம். அதில் தான் பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தியாகிகள், பெரும் ஞானிகள், பெரும் அவதார புருஷர்கள் எல்லாம் அவதரித்த ஒரு அற்புதமான ராசி லக்னம் என்று சொல்லலாம். அந்த வகையில் கடகராசியில் பிறந்தவர்கள் ஒரு அரசியல் தலைவராகவோ, ஒரு பஞ்சாயத்து தலைவராகவோ, ஒரு எம்எல்ஏவாகவோ, ஒரு அமைச்சராகவோ, ஒரு மினிஸ்டராகவோ, ஒரு மந்திரியாகவோ ஆகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் தான் அந்த பொறுப்பை வைத்திருப்பான். நிறைய நீதிமான்கள், அதாவது நீதி அரசர்கள் என்று சொல்லக்கூடிய ஜட்ஜஸ் போன்றவர்கள்லாம் இந்த கடகராசி இல்லை கடகலக்கணத்தில் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான கடகராசி நண்பர்கள் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்றது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப இடத்திலிருந்து 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு நான் அப்படியா விரயம் வந்துடுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். மன்னவன் பொன்னவன் 12ஆம் இடத்தில் வருவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலும் இதை ஞானத்திற்காகவும், யோகத்திற்காகவும், தியானத்திற்காகவும், தூரதேசத்து பயணத்தை ஆன்மீக யாத்திரைக்காகவும் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வளம் பெருகும். அந்த வகையில் ஆன்மீக யாத்திரை மேற்கொள்ளலாம், விரயங்களை சுப விரயங்களாக மேற்கொள்ளலாம், காசி யாத்திரை மேற்கொள்ளலாம். மற்றபடி நண்பர்களே, கடகராசி நண்பர்கள் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய காலமும் அரசியலில் வெல்லக்கூடிய காலமாகவும் தான் இது அமையும். அதுக்கான உழைப்புகளை கண்டிப்பாக போடுவீர்கள். ஒரு பேசு பொருளாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடகராசி நண்பர்களுக்கு வரும் நண்பர்களே. ஆகவே அதை பற்றி எதையும் யோசிக்க வேண்டாம். பார்வை என்பது 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம், புதிய வண்டி வாகனத்தை மாற்றக்கூடியது. தாயாருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புது சொத்துக்கள் போன்றவை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடம் இதுவரையும் உங்களை தூற்றி கொண்டிருந்தவர்களாம் பாராட்டக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் மேல் அவதூறை செலுத்தி கொண்டிருந்தவர்களாம் பார்கள். எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிரிகள் உங்களை எதிர்த்தவர்கள்லாம் அடையாளம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். ஷேர் மார்க்கெட், நிறைய ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வரலேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், அந்நிய தேசத்து முதலீடுகள், அந்நிய தேசத்து கான்ட்ராக்ட்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆகவே ஒரு பெரிய பெரிய வளர்ச்சியும், பெரிய பெரிய முன்னேற்றத்தையும், பெரிய பெரிய வெற்றியும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆல்ரெடி சனி பகவான் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கின்றார் உங்களுக்கு. குரு பகவானும் விரயத்தில் இருந்தாலும் பார்வைகள் 4, 6, 8 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால கடகராசி நண்பர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கான ஜோதிலிங்கம், நான் ஜோதிலிங்க பரிகாரத்தோடு சேர்த்து தான் உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லி கொண்டிருக்கணும். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இதை யாருக்கு போய் சேரணும், யாருக்கு விதிவசத்தில் இருக்கணும், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பார்க்கக்கூடிய கொடுப்பனைகள் இருக்கும். இந்த நாள் கால்வண்ணம் இங்கே கெட்டின் பைவன் உங்களுடைய கர்மா கரையணும், உங்களுடைய கர்மாவுக்கு விடுமூச்சு அமையணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ சேரும் நண்பர்களே. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தாலும் என்னுடைய குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப வித்தியாசமான பலன்களாக இருக்கும். ஜோதிலிங்கத்தோடு சேர்த்து சொல்வேன். பெரும்பகுதி பாசிட்டிவாக தான் சொல்கின்றேன். இருக்கிறதுலேயே பாசிட்டிவான விஷயங்கள், உங்களோட மனதையோ உங்களுடைய உள்ளத்தையோ புண்படுத்தக்கூடிய விஷயங்களை நான் சொல்லக்கூடிய இருக்கிறதுலேயே எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத விஞ்ஞான ரீதியில், சயின்டிஃபிக் ரீதியில், ஆழ்மன ரீதியில் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நீங்கள் நர்மதா கரையில் இருக்கின்ற ஓங்காரேஸ்வரர், சுயம்பு லிங்கமாக இருக்கிற ஓங்காரேஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அவரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பார்வை, அவருடைய பாதம் ஒரு தடவையேனும் பட்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கை வெடிமோச்சத்தில் இருக்கும். அதே சமயத்தில் குரு பயிற்சி ஆனவுடனே பாடியில் இருக்கும் குரு பகவானை ஒரு தடவையேனும், திருவள்ளிதாயம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானை ஒரு தடவையேனும் தரிசனம் பண்ணிவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் பரிபூர்ணம், அற்புதமும், ஆற்றலும் நிறைந்த ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆகவே கடகராசி நண்பர்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் நிறைத்து ஒரு ஆண்டு காலம் இருக்கிறதை தக்க வைத்துக் கொண்டு தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து, தேவையான வம்பு வழக்கு, தேவையான சூழ்நிலையில் எதுவுமே சிக்காமல் இருக்கிறதை பத்திரமா பாதுகாத்துட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய சூழ்நிலையிலும் கால மாற்றங்களும் கால ஏற்றங்களும் உங்களுக்கு சாதகமான அமையும். காற்று உங்களுக்கு சாதகமான அமையும் போது தூற்றிக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இருக்கிற பரிகாரங்களை சரியாக செய்து கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன், வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.